வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்னு சொல்லலாம். பெரிய பொருட்செலவுல இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தி பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட பேரு. ஷாருக் கானோட பையன் ஆரியன் கான் தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாலிவுட்ல நடக்கிற நிறைய விஷயத்த சட்டையர் பண்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸோட கதை இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஷாருக் கானோட பையன்றதுனால இவருமே நெப்போ கிட் தான். ஆனா இந்த சீரிஸ்ல பயங்கரமா நெப்போ கிட்ட கிண்டல்லாம் பண்ணியிருப்பாரு. நெப்போ கிட்ஸை மட்டும் இல்ல, நிறைய பேரை கிண்டல் பண்ணியிருப்பாரு. காமெடிலாம் சூப்பரா இருந்தது. சீரிஸை ஃபுல்லா பார்க்கும்போது நீங்க காமெடியை பக்கவா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை கூட பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பொதுவா இந்த மாதிரி டிராமா வெப் சீரிஸ் பெருசா போறது இல்ல, அதுக்காக தான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். அவ்வளவு சொல்லியும் இன்னும் லைக் போடாம இருக்கீங்க பாருங்க, லைக்க போட்டுருங்க. சரி, நம்ம மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பிலிம் ஷூட்டிங்கை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்டன்மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாண்டதுக்காக ஓடி வராரு. அப்படி தாண்டது மிஸ் ஆகி இவர் ஏடகடமா கீழே விழுந்துடுறாரு. இதுக்கப்புறம் இவரை வச்சு இந்த சீன் எடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சிருது. வேற ஒருத்தரும் இல்ல, என்ன பண்றது, இன்னைக்கே ஷூட்டிங்கை முடிச்சாகணுமே அப்படின்ற மாதிரி டைரக்டர் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு ஃப்ரெடி அப்படின்றது. ஏற்கனவே ரிலீஸ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா இன்னைக்குள்ள ஷூட்டிங்க முடிச்சாகணும், ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி டைரக்டருக்கு பிரஷர்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப டைரக்டர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறார்ல. அப்ப ஆஸ்மான் ஒரு நபர் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சைடு ஆக்டரா தான் இருப்பாரு. இந்த ஸ்டண்ட்டை நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இங்க மேனேஜர் வேலை பாக்குறாங்க. இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நான் பண்றேன்ற மாதிரி தைரியமா இவர் சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்க ஃப்ரெடியை என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஆஸ்மான் இருக்காரு பாத்தீங்களா, ஓடி வந்து அந்த பில்டிங்கை கரெக்டா தாண்டிடுறாரு. ஆஸ்மான் படிப்படியா ஹீரோவா மாறிடுறாரு போல. இப்போ ஒரு படத்துல இவர் ஹீரோவா நடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஃபைட் சீன் பக்காவா முடியுது. இங்கதான் ரிவால்வர் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. அதாவது இந்த ஆஸ்மான் இருக்காரு பாத்தீங்களா, ரிவால்வர்னு ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்தை பாக்குற எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இவருமே ஆடியன்ஸோட பல்ஸை பாக்குறதுக்காக கூட்டத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஆடியன்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல இவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே துரத்திட்டு இருக்காங்க. அதுல இவரோட டி ஷர்ட்லாம் கிழிஞ்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் பர்வேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் சூப்பர் மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் இவரை பாராட்டிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ரவுடி கேங்க பாக்குறாங்க. இந்த பர்வேஷ்க்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. இவங்கலாம் ஒரு பெரிய ரவுடி கிட்ட வேலை பாக்குறவங்க போல. சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பர்வேஷோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய பாடகர் தான் இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. ஆனா இவரை விட பெட்டரா அவதார்னு ஒரு நபர் பாடிட்டு இருக்காரு. இந்த அவதார் ஹீரோவோட சித்தப்பாவா இருப்பாரு. நிறைய டேலண்ட்லாம் இருக்கும், அதனால தான் சூப்பரா பாடிட்டு இருக்காரு. இந்த சிங்கரை விட அவதார் நல்லா பாடுறது சிங்கருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ என்ன ஓவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. சம்பளம் மாதிரி கொடுத்துதான் அனுப்பி விடுறாரு. யாருக்குடா வேணும் உன்னோட சம்பளம், தேவையே இல்லைன்ற மாதிரி இவர் தூக்கி எறிகிறாரு. இவர் சினிமால ஏதாவது சாதிக்கணும்ன்ற மாதிரி தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. சாதிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இவரோட வீட்டுக்கு ஃப்ரெண்டு கூட வந்துடுறாரு. அப்பா அம்மாவும் இவரை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா அம்மா டெல்லியில தான் இருக்காங்க. இவரை பார்க்கறதுக்காக தான் மும்பைக்கு வந்திருக்காங்க. பையன் கஷ்டப்பட்டு இப்ப ஹீரோவா மாறிட்டார்ல, பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, ஒரு காலத்துல ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பேக்ரவுண்ட் டான்சரா தான் இருந்திருப்பாங்க. நம்மளால முடியாத விஷயத்த பையன் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டயும் அம்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சித்தப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய ரிவ்யூவரை நமக்கு காட்டுறாங்க. புதுசா வந்திருக்க ரிவால்வர் படம் நல்லாவே இல்ல, என்ன நடிப்பு, சுத்தமா நடிப்பே வரலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, நெப்போ கிட்டா இருந்தா பாராட்டி இருப்பான், நான் நடிச்சிருக்கேன்ல அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி புலம்புறாரு. இவன் பேசுறதெல்லாம் பெருசா எத்துக்காது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பர்வேஷம் ஆறுதல் சொல்றாரு. ஹீரோவோட இந்த படம் நல்லபடியா போயிருக்கும், அதனால சக்சஸ் பார்ட்டி ப்ரொடியூசர் பிளான் பண்ணிருப்பாரு. ஃப்ரெடின் ஸ்டார்டிங்ல ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஹீரோ வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு போல. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பாலிவுட்ல இருக்க பெரிய ஆளுங்கலாம் வராங்க. கரண் ஜோகர் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்பதான் ரன்வீர் சிங் வரத பாக்குறாரு. இவர் ஃபியூச்சர்ல ரன்வீர் சிங்கை வச்சு படம் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா ரன்வீர் சிங் கால் உடைஞ்சிருச்சு, உங்க படத்தை என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்றான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டார்ஸா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஜராஜ்னு ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் கடைசி 15 வருஷமா படமே நடிக்கல. இப்போ இவருக்கு மார்க்கெட்லாம் பயங்கரமா குறைஞ்சிருக்கும். யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க. உனக்கு இன்விடேஷனே தரலையே, நீ எதுக்காக வந்தன்ற மாதிரி நிறைய ஆளுங்க சேர்ந்த மாதிரி இவரை வெளியெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்பதான் அஜய் தல்வார்னு ஒரு ஆக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இப்போதைக்கு பாலிவுட்ல இவர் தான் நம்பர் 1 இருப்பாரு. இவரை பாக்குற ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
உன் படத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, நான் இன்னும் படத்தை பார்க்கல, ஆனா ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. ஃப்ரெடி இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது அஜயோட கால் ஷீட்டை வாங்கிடணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு யோசிக்க டைம் வேணும்னு கேட்டிருக்கேன்ல, என்ன ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியாவது வாங்கிடணும்ன்ற மாதிரி ஃப்ரெடி நினைக்கிறாரு. இப்ப ராஜமௌலி இருக்கார்ல, ரன்வீர் சிங் கிட்ட படம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காரு. சார், உங்க படத்துக்காக தான் கரண் ஜோகர் படத்தையே நான் விடலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கால்லலாம் அடிப்படல, சும்மா தான் நியூஸை கிளப்பி விட்டுருக்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணிடுறாரு. ஒருத்தன் கேப்சர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சோன்னா ரன்வீர் சிங் ஷாக் ஆயிடுறாரு. டே நில்டா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு சித்தப்பாவும் வந்திருப்பாரு. என்ன மியூசிக் இது, மியூசிக்கை மாத்துன்ற மாதிரி இங்க இருக்க டிஜே கிட்ட சொல்லிட்டாரு. இல்ல இங்கெல்லாம் இப்படிதான் மியூசிக் போடுவோன்ற மாதிரி அந்த டிஜே சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு மேனேஜரா ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேரு சானியா அப்படின்றது. சானியா தான் சித்தப்பாக்கு சமாதானம் சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அப்பா நடந்து வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஸ்லிப் ஆகி விழுறாரு. அதனால ட்ரிங்க்ஸ் எல்லாம் இவர் அஜய் மேல ஊத்திடுறாரு. சார் சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த பார்ட்டியை விட்டு கிளம்புறதுக்கு ஏதாவது காரணத்தை தேடிட்டு இருந்தேன், நீங்களே காரணத்தை தந்துட்டீங்க, இதையே சாக்க வச்சு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃப்ரெடி இருக்கார்ல, ஹீரோ கிட்ட பேசுறாரு. அடுத்த 3 படம் ஒன்ன வச்சுதான் பண்ண போறேன், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் வேகமா சைன் பண்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள சானியா இருக்காங்கல்ல, அவசரப்பட்டு பண்ணாத, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் நான் பேசிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்ப பர்வேஷ் உங்க வாட்ச் நல்லா இருக்குன்ற மாதிரி ரன்வீர் கிட்ட சொல்றாரு. ரன்வீர் அந்த வாட்சையே கழட்டி தந்துடுறாரு. ஆனா அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் என்ன பார்த்தா எப்படி சார் தெரியுது, நீங்க கேட்டாலே நான் டெலீட் பண்ணிருப்பேன் சார், இந்த வீடியோ தானே டெலீட் பண்ணோம், டெலீட் பண்ணிட்டேன், வாட்ச் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த வாட்சை வச்சுக்கோன்ற மாதிரி ரன்வீர் வாட்சை தந்துடுறாரு. இவர் ரன்வீர் கிட்ட நான் உங்களோட பெரிய ஃபேன்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சானியா இருக்காங்கல்ல, இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணாத, ஏன்னா கான்ட்ராக்ட் போட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கு வேற நல்ல வாய்ப்பு வந்தாலும் போக முடியாது, இவர் விடவே மாட்டாரு, நான் வேற ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பை உனக்கு ஏற்பாடு பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு போன் கால் வருது. நான் வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து இவங்க போன்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் திரும்பி வந்து சார் நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னை நம்பி படம் பண்ணிருக்கேன், எனக்கே யோசிச்சு சொல்ல போறியா, நீ யோசிச்சுலாம் சொல்ல வேணாம், பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க, ஃபார்மை தாங்க சார், நான் கையெழுத்த போடுறேன்ற மாதிரி ஆர்வ கோளாறுல இவரும் கையெழுத்த போட்டுறாரு. இந்த ரன்வீர் கடைசி நேரத்துல காலை வாரிட்டான், நான் வேற ஆக்டரை வச்சுதான் படம் பண்ணோம் போல அப்படின்ற மாதிரி இவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த சானியா கவனிக்கிறாங்க. ஆக்டர் தேவை போலன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா பேசுறதுக்காக கரனுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. சார் புதுசா உங்களுக்கு ஆக்டர் தேவை போலன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஒரு சூப்பரான ஆள் இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ப்ரமோட் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் புது ஆளுமா, அவன்லாம் செட் ஆக மாட்டான்ற மாதிரி கரண் சொல்றாரு. ஹீரோவோட படம் கேவலமா இருக்குன்னு ஒருத்தர் ரிவ்யூ சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துல பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்துடுறாரு. என் படம் பிடிக்கலன்னு சொன்னீங்க, ஆனா இந்த இடத்துல பார்ட்டி பண்றதுக்காக வந்திருக்கீங்க, இதெல்லாம் சரிதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி அது வேற இது வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது இப்பயும் உன்னோட ஆக்டிங் போவரா தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கு சுருன்னு ஏறுது. இந்த சைடு சானியா இருக்காங்கல்ல, சார் அவனை பாருங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சார், நீங்க புது ஆளை வச்சே இட்டு கொடுப்பீங்கல்ல, உங்களுக்கு இவன் கரெக்டா இருப்பான்ற மாதிரிலாம் பயங்கரமா ஹீரோக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அவர் கிண்டல் பண்ணதுல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. ஒரு பாட்டில உடைச்சு வேகமா அவரை குத்துற மாதிரி வராரு. இப்ப பக்கத்துல வந்து குத்துற மாதிரி பண்ணவர் சட்டுன்னு நிறுத்திடுறாரு. என்ன சார் பயந்துட்டீங்களா, சும்மா நடிக்க தான் சார் செஞ்சேன், எனக்கு நடிப்பு சுத்தமா வரலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வருதா சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாரும் முன்னாடி இந்த ரிவ்யூவரை கலாய்ச்சிடுறாரு. எல்லாருமே இந்த இடத்துல சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து கரணம் பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறான், இவனை படத்துல போட சொல்றியா, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கரண் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சொதப்பிட்டானே அப்படின்ற மாதிரி சானியா கோவப்படுறாங்க. இப்ப நார்காட்டிக் டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துல ரைடு பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு டிஜேவை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த இடத்துல வீடெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆபீசரும் பக்கத்துல வந்து பேசுறாரு. ஆமா வீட் தான் எடுக்கிறன்ற மாதிரி சொல்றான். என்ன அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது, அங்க பாருங்க பாலிவுட்டை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க, போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க ஒரு ஆக்டரை வந்து லாக் பண்றாரு. இவன் ட்ரக் எடுத்தான்ற மாதிரி கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. சார் நான் சாதாரண ட்ரக் தான் எடுத்தேன், இல்லீகல் ட்ரக் எடுக்கலன்ற மாதிரி சொல்றான். அத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல, உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. ஷாருக் கான் பையன் இருக்கார்ல, ஒரு ட்ரக் கேஸ்ல சில வருஷத்துக்கு முன்னாடி மாட்டி இருப்பாரு. அந்த ட்ரக் கேஸ்ல திட்டமிட்டு தான் என்ன லாக் பண்ணாங்கன்னு சொல்றதுக்காக தான் இன்டைரக்டா இந்த மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காரு. முழுக்க முழுக்க பாலிவுட்ல நடக்கிற எல்லாத்தையும் சட்டையர் பண்ற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சீன்லாம் வருது. இப்ப ஃப்ரெடியை நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெடி இவரோட ஆபீஸ்க்கு வராரு. இவரோட அசிஸ்டன்ட்டை எப்ப பாரு இவர் திட்டிக்கிட்டே இருக்காரு.
அதாவது காஃபி தந்தா கூட என்ன சூட்டுல இருக்கணும்னு இவர் சொல்ற சூட்ல தான் தரணும் போல. கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட அசிஸ்டன்ட் போட்டு இவர் பயங்கரமா திட்டுறாரு. என்னதான் இந்த ஃப்ரெடி ப்ரொடியூசரா இருந்தாலும் ஃபைனான்சியலா ஒரு நபர் இருப்பாரு. அவர் தர காசை வச்சுதான் இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப புதுசா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. நேத்து ரைட்ல ஒரு பையன் மாட்டினான் பாத்தீங்களா, அவனை வச்சுதான் அடுத்த படம் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கும். இப்ப அது சொதப்பிக்குது, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி இந்த ஃபைனான்சியர் கேக்குறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இப்போதைக்கு அஜய் கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரே படத்துல கோடி கணக்குல சம்பாதிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அஜய் கால் ஷீட்டே கிடைக்கிற மாதிரி இருக்கா, அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த ஃபைனான்சியர் ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ ரிவ்யூவரை அட்டாக் பண்ற மாதிரி போனாரு பாத்தீங்களா, அதை பத்தி அம்மாக்கு தெரிய வருது. ஏன்டா இப்படிலாம் பண்ண, ஒழுங்கா இருறா, அப்பதான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க சித்தப்பா இருக்கார்ல, அண்ணி நீங்க ஒழுங்கா தான் இருந்தீங்க, உங்களால சர்வை பண்ண முடிஞ்சதா, கடைசி வரைக்கும் பேக்ரவுண்ட் டான்சரா தான் ஆட விட்டாங்க, பாலிவுட்ல நம்மள மாதிரி இருந்தாலும் முன்னேற முடியாது, இப்ப இருக்க பசங்க மாதிரி இருந்தாதான் முன்னேற முடியும் அண்ணி, ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பர்வேஷ் ரன்வீர் சிங் கிட்ட நான் உங்களோட ஃபேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது எல்லாமே பொய்யா இருக்கும். அவர் வாட்ச் தந்தார்ல, அது மூலியமா இவரோட காரை சூப்பரா டெவலப் பண்ணிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இம்ரான் ஹாஸ்மியோட ஃபேனா இருப்பாரு. இம்ரான் ஹாஸ்மி அளவுக்கு யாருமே வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை ஒரு ஷூட்ல விடுறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூன்னு நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்டர்வியூக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரிஷ்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அஜயோட பொண்ணா இருப்பாங்க. இவ ஒரு படம் கூட நடிக்கல, இவளை கூட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இன்டர்வியூக்காக எல்லாருமே உள்ளலாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒருத்தர் அடிக்கிற மாதிரி வந்தார்ல, அவர் தான் இவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. மொத்தம் ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க ஒர்க் பண்ண படத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரிஷ்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. கரிஷ்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் நெப்போ கிட்ட எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிரும்ன்ற மாதிரி எல்லாருமே நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது, நெப்போ கிட்ட இருக்கிறதே ஒரு சாபம் தான், ஏன்னா எப்ப பாரு அப்பா கூட கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அஜயே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா பொண்ணு முத தடவையா இன்டர்வியூ தராங்கல்ல, அந்த இன்டர்வியூட ஷூட்டிங்கே பார்க்கலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பொண்ணு மேற்கொண்டு இந்த பாயிண்ட பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப குறுக்க புந்து ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நெப்போ கிட்ட இருக்கிறதே கஷ்டம்னு சொன்னா அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் எத்தனை வாட்டினாலும் ஃபிளாப் தரலாம், ஆனா நாங்களாம் ஒரு சின்ன ஃபிளாப் தந்தாலே போதும், திரும்பி டெல்லியை பார்த்து தான் கிளம்பணும், திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு. பொண்ணு ஒருத்தன் கலாய்க்கிறான்னு தெரிஞ்சோன்னா அப்பாவுக்கு கோவம் வந்துருது. இவன் என்ன பொண்ணை இவ்வளவு டேமேஜ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன பிரேக் மாதிரி விடுறாங்க. அந்த டைம்ல இன்டர்வியூ எடுக்கிற நபர் இருக்கார்ல, அஜய் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா இவரை பார்த்து பேசுறதுக்காக பக்கத்துல வந்து கையை கொடுக்குறாரு. இப்ப அஜய் இருக்கார்ல, இவரோட கையை முறுக்குறாரு. அதாவது என்னோட பொண்ணை டேமேஜ் பண்றான், நீ பார்த்துட்டு இருக்கியான்ற மாதிரி கையை முறுக்குறாரு. பிரேக்ன்றதுனால எல்லாருமே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரிஷ்மா இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, உனக்கு எதுக்கு ஸ்பூனு, வாங்கிட்டு தான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் இருக்குல்ல, அதாவது சில்வர் ஸ்பூன் இருக்குல்லன்ற மாதிரி கேட்கறாரு. பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுதான் கிண்டல் பண்றாரு. இவர் என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கரிஷ்மா இந்த இடத்துல கோவம் எல்லாம் படுறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அஜயும் பார்த்துட்டு தான் இருக்காரு. பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப சானியா இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கரண் கிட்ட இருந்து கால் வருது. என்ன கரண் கால் பண்றாரு அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசுறாங்க. அந்த பையன் கொடுத்த இன்டர்வியூ நான் பார்த்தேன், அந்த பையன் ஓவரா வாய் பேசுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சாரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் சூப்பரா பேசினா, அவனை ஹீரோவா போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா, கரண் ஜோகர் படத்திலேயே வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஃப்ரெடி கிட்ட இருந்து கால் வருது. சானியாவும் ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்றாங்க. இப்ப ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. அந்த ஃப்ரெடி இருக்கார்ல, நம்ம படத்தை சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாரு. என்ன கேட்காம நீ சைன் பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சைன் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெடி சீக்கிரமா ஷூட் போலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாவது பேசி ஃப்ரெடியோட மனசை மாத்தணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஃப்ரெடியோட ஆபீஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கேட்பாரா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. பேசுற விதத்துல பேசினா கேட்பாரு, நீ கொஞ்சம் பொறுமையாவே பேசு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஜராஜ் அப்படின்ற நபர் இருக்கார்ல, அப்செட் ஆன மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காரு. ஏதோ மீட்டிங்ல பிரச்சனை போல, அதனால தான் அப்செட் ஆன மாதிரி வெளியே வராரு. இப்ப அங்க இருக்க குப்பை தொட்டியை தள்ளி விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க ஒரு ஒர்க்கர் இருக்கார்ல, அந்த குப்பையெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஃப்ரெடி வந்துடுறாரு. குப்பையை கொட்டினவங்க தானே எடுக்கணும், நீ எதுக்காக எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஜராஜ் நீ தான் அந்த குப்பையை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஜராஜை பொறுத்த வரைக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஸ்டாரா இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு வேஸ்டா இருக்காரு. இப்ப குப்பையை எடுக்க விடுறானே அப்படின்ற மாதிரி ஃபீல்
பண்ணிக்கிட்டே குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெடியோட மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. மேனேஜரும் பிரச்சனையை பத்தி சொல்றாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதனமா ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாரு. அதனால தான் வெளி ப்ரொடக்ஷன்ல அவரால் நடிக்கவே முடியல. அவரோட மார்க்கெட் சுத்தமா போயிருச்சு. இன்னமும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்காக கெஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு இந்த இடத்துல ரொம்ப பயமா இருக்கு. இப்ப ஃப்ரெடியை மீட் பண்றதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஃப்ரெடி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ஃப்ரெடி எனக்கு ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ கரண் ஜோஹர் படத்துல நடிச்சனா மார்க்கெட் இன்னும் பெருசாகும், எனக்கு தான் நல்ல லாபம் கிடைக்கும், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்படா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த சானியாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு மேனேஜர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விளம்பரத்துக்கான ஆஃபர் வந்திருக்கு. ஒரு கிரீமுக்கான விளம்பரமா இருக்கும். இந்த விளம்பரத்தை பண்ணு, கொஞ்சம் காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி விளம்பரத்தெல்லாம் என்னால பண்ண முடியாது, இந்த ஆஃபர் எல்லாம் கேன்சல் பண்ணிரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கீழ் படத்துல ஹீரோ வில்லனா நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த சீரிஸ்ல ஃப்ரெண்ட்ஸா பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் நிறைய காமெடி எல்லாம் பண்ணுவாரு. அதை பார்த்தா நீங்க என்ஜாய் பண்ண முடியும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸ் கூட பாத்துக்கோங்க. இப்ப அவதார நமக்கு காட்டுறாங்க. இவரும் மியூசிக்கான பிரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவரோட அண்ணி கிட்ட இருந்து கால் வருது. என்ன நீ சொல்லுங்கன்ற மாதிரி பேசுறாரு. பக்கத்துல பையன் இருந்தா நான் தான் பேசுற மாதிரி காமிச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லுங்கன்ற மாதிரி வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இவர் பேசுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, லிவர் மாத்துறதுக்கான ஆபரேஷன் பண்ணோம், அதுக்காக வீட்டை விக்கலான்ற மாதிரி ஐடியா வச்சிருக்காங்க. பையன் கிட்ட சொல்லி கஷ்டப்பட்ட வேணான்றதுக்காக தான் சொல்றேன், பையனுக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரின்னு அவதார் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணா அவதார் எல்லாத்தையும் உளறிடுவாரு போல. நடந்த எல்லா விஷயத்தையும் பையன் கிட்ட உளறிடுறாரு. என்ன சொல்றீங்க, அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. உடனே பாக்குறதுக்கு போனோம், அதே மாதிரி காசோட போனோம்னு யோசிக்கிறாரு. அப்ப இதுதான் வழின்ற மாதிரி அந்த விளம்பரத்தை நடின்ற மாதிரி சானியா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. கரண் ஜோஹர் இன்னைக்கு பாக்குறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. இவரும் வேக வேகமா லிப்ட்ல வந்து ஏறுறாரு. அந்த லிப்ட்ல பார்த்தா ஏற்கனவே அந்த கரிஷ்மான்ற பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அவங்களையும் கரண் ஜோஹர் வர சொல்லியிருக்காரு போல. அன்னைக்கு இவர் இன்டர்வியூல பேசினார்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணிருப்பாரு, அதனால தான் மன்னிப்பு கேட்கிறாரு. பரவாயில்ல விடு, எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே லிப்ட்ல வந்துடுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் கரண் ஜோஹர் நின்னுட்டு இருக்காரு. பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி பேசிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என் அடுத்த படத்துல நீங்க தான் பேரா பண்ண போறீங்கன்னு சொல்றாரு. எப்பவுமே இந்த கரணோட படத்துல லவ் மட்டும் தானே இருக்கும், ஆனா இந்த படத்துல லவ் தாண்டி ஆக்ஷனும் இருக்க போகுது, நீங்க ரெண்டு பேருமே பிரிப்பரேஷனா ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸ்கிரிப்ட தந்துடுறாரு. வெளியே மீடியாவெல்லாம் வர வச்சிருக்கேன், மீடியா கிட்ட போஸ்ட் கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கரிஷ்மாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. கரண் போகும்போது போஸ்ட் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே போஸ்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. கொஞ்சம் லாங்ல இருந்தே போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அங்க இருக்க ஒரு நபர் மட்டும் பக்கத்துல வந்து போஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா கரிஷ்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து கார்ல ஏறுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு போட்டோகிராஃபர் மட்டும் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க கண்டுக்காம இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு ஓவரா சீனை போடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுக்கு கோவம் வருது, ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஹீரோ இருக்காருல, கோவத்தை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறாரு. அவரோட கேமராவை வேகமா இடிக்கிறாரு. என்ன முன்னாடி வர, கொஞ்சம் தள்ளி போ அப்படின்ற மாதிரிலாம் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. வளரும் போதே ஆட்டிடியூட் காட்டுறியா, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி இந்த போட்டோகிராஃபர் சொல்லிட்டாரு. எல்லா சமயமா ஆக்டர் இப்படி பண்ணும்போது ஆக்டர் மேல நம்ம தப்பு சொல்லுவோம், ஆனா போட்டோகிராஃபருங்களும் சில விஷயங்களை பண்ணதான் செய்யறாங்க அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி சீன் வச்சிருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்டு கூட கார்ல வந்துட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. நான் அதுக்காக தான் சீக்கிரமா கார்ல ஏறுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கலன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இதை தாண்டி பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, நீ இந்த மாதிரி சினிமால நடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல பேபி, என் கூடயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்ன விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீ விருப்பப்பட்டதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சு நடப்பாங்க பாத்தீங்களா, அப்படி நடக்கிறதுக்காக பிடிக்கலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கை முழுக்க அலர்ஜியா இருக்கு. இந்த கையை நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இந்த கிரீமை போட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ஒரு விளம்பரத்துல நடிக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விளம்பரத்துக்கான ஷூட்டிங் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிடுறாரு. இந்த மாதிரி விளம்பரம் நடிக்கணுமா, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சானியா கிட்ட புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது இவங்க ராஜமௌலி அமீர் கான் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஏதோ மும்முரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட பத்தி ரெண்டு பேருமே பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அந்த டிஸ்கஷன் என்ன தெரியுமா, ராஜமௌலி வடப்பாவு தான் பெஸ்ட்
பெஸ்ட்னு சொல்லிட்டாரு, அமீர் கான் இட்லி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டாரு. இது ரிலேட்டடா தான் மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜமௌலிக்கு வேலை வந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அமீர் கான் ஹீரோவை கவனிக்கிறாரு. நீ தானே ரிவால்வர் படத்துல நடிச்சவன், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கிறாரு. இட்லி பெஸ்டா வடப்பாவு பெஸ்டான்னு கேட்கிறாரு. ஹீரோவும் வடப்பாவுன்னு சொல்றாரு. அட போயான்ற மாதிரி அமீர் கான் கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. நீ எதுக்கு வடப்பாவுன்னு சொன்ன, இட்லின்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சானியா கேக்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. ஹீரோவும் பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக டெல்லிக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த ஆடுக்கான பேமெண்ட்லாம் வந்திருக்கும். இப்ப இவங்களுமே பேமெண்ட்டை தராங்க. இவருமே சானியாக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சித்தப்பா இருக்கார்ல, நான் புதுசா ஒரு டியூனை ரெடி பண்ணிருக்கேன், ப்ளீஸ் கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கேட்கலான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த டியூன் அந்த காலத்து டியூன் மாதிரி இருக்கு. சித்தப்பா கிட்ட சொன்னா கோச்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி போயெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் பாஷா இருக்காரு போல. அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இண்டஸ்ட்ரியில பெரிய அல்ல பாட்ஷா, அதனால எல்லாருமே மரியாதை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்ஷாவை இவங்க கேட்டுட்டு இருக்க மியூசிக்கை கவனிக்கிறாரு. என்னங்க இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மியூசிக்கே இல்ல, உங்க டேஸ்ட்டை கொஞ்சம் மாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சித்தப்பா மியூசிக்கை கிண்டல் பண்றதுனால சித்தப்பாக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தை காட்டிக்காம இருக்காரு. சித்தப்பா ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் என்ன சொல்றது, என் மியூசிக் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கரனுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா அஜய் கிட்ட இருந்து தான் கால் வருது. நீ எதுக்காக அந்த புது பையனை போட்டிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கரண் கேக்குறாரு. இல்ல என் பொண்ணும் புதுசு, அந்த பையனும் புதுசுனா படம் போகாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நீ பேசாம பெரிய ஆளை போடு, அப்பதான் படம் நல்லா போகும்னு சொல்லிட்டாரு. நீ கரண் கிட்ட பேசிட்டு இருக்கன்றத மறந்துடாத, ஒரு படத்தை எப்படி பிளாக் பஸ்டர் ஆக்கணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும், உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல லான்ச்சா இருக்கும், நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், இவன் பேரு ஷௌமிக் அப்படின்றது. இவன் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரா இருப்பான். எப்ப பாரு எல்லார்கிட்டயும் தெனாவட்டாலாம் பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம அஜய்க்கு ஒரு இடத்துல அவார்டு தர போறாங்க, அதுக்காக தான் கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. நான்லாம் வரலன்னு பையன் சொல்றான். இவங்க சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி வரேன்ற மாதிரி இந்த பையனுமே ஏத்துக்கிறான். நீ ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாரு. பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப குளிக்க போன பையன் இருக்கான்ல, என் ஜட்டி காணோம், ஜட்டி எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். வீட்டுல வேலையாள்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஜட்டி எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் போய் நமக்கு பையனா பிறந்திருக்கானே அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பார்வை பாக்குறாரு. அஜய்க்கு அனுன்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்ப இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்குல்ல, நான் ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட்ட கூட கூட்டு போன்னு சொல்லிட்டாரு. அதாவது பொண்ணுக்கு பாடி கார்டு மாதிரி ஒரு நபரை அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ சென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க பக்கத்துல வந்தோடனே நீ என்ன ஃபாலோ பண்றியான்ற மாதிரி கேக்குறாரு. நீ தான் என்ன ஃபாலோ பண்ற போல, நான் அப்பாவோட அவார்டு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நீ எதுக்காக கிளம்புறன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட அப்பாக்கு ஆபரேஷன், அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சோ சாரின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அப்பா எப்ப பாரு தம்மு சரக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பாவை இதுக்கப்புறம் கண்ட்ரோலா வச்சுக்கணும்ன்ற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. அதனால கிச்சடி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கதவை திறந்தா ஹீரோ தான் வந்திருக்காரு. நீ என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, உன் அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா அம்மாவை கிச்சனுக்குள்ள கூட்டு வந்துடுறாரு. அப்படி கூட்டு வந்தவர் இந்தாங்கம்மா காசுன்ற மாதிரி தராரு. ஆபரேஷனை இதை வச்சு பண்ணுங்க, அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே கொஞ்ச நேரம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி உங்களை காப்பாத்துறேன், வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அப்பா எப்பவுமே பக்கத்துல இருக்க பொட்டி கடையில் தான் தம் அடிப்பாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கடைக்கார அண்ணன் இருக்கார்ல, சொன்ன மாதிரியே பெரிய ஆளா மாறிட்டேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ தம்ம பத்த வைக்கிறத பார்த்து அப்பா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லாம இருந்திருக்கும். என்னப்பா அப்படி பாக்குறீங்க, நீங்க அடிக்கும் போது நான் அடிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா தம் அடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறாருல, அதுதான் இன்டைரக்டா புரிய வைக்கிறதுக்காக இப்படி பண்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இவருக்கு கால் வருது. ஃப்ரெடி கிட்ட இருந்து தான் கால் வருது. ஃப்ரெடி இருக்கார்ல, நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. அதெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், கிளம்பி வான்ற மாதிரி ஃப்ரெடி சொல்றாரு. சாரிப்பா நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட இவர் சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நீ நினைச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுண்டா, பெரிய ஆளா வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த கடைக்காரர் கிளாப்லாம் தட்டுறாரு. சார் உங்களுக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. இப்ப ஃப்ரெடியை நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெடிக்கு ஆர்ட் டைரக்டரா புதுசா ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பிங்க் கலர்ல ஒரு வீடு செட்டப்பா பண்ணிருக்காங்க. ப்ளூ கலர்ல பண்ண சொன்ன, நீ எதுக்கு பிங்க் கலர்ல பண்ணிருக்க, பிங்க் லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நல்லா இல்ல மாத்துன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார் இது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஏ பிகி நான் சொல்றத பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அதாவது இவங்களை உருவக்கேலி பண்றாரு. என்ன சார் உருவக்கேலி எல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன்னு இவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, ஒரு கிக்கு விடுறாரு. இந்த லேடி பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. சார் லேடி மேல எதுக்கு சார் கையை வச்சீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. நான் லேடி மேல கையெல்லாம் வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் காலை தானே வச்சாரு, அதுதான் இப்படி மீன் பண்றாரு. இது எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு வந்த ஹீரோ பார்த்திருப்பாரு. இவன் என்ன இந்த அளவுக்கு ரூடா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஃப்ரெடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெடியும் ஷூட்டிங் அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாரு. சார் காமெடி பண்றீங்களா? ஏற்கனவே நான் தள்ளி போகணும்னு சொன்னேன்ல சார், எனக்கு கரண் சாரோட படம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. கரண் சார் கிட்ட வேணான்னு சொல்லிடு, நம்ம படம் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி எப்படி சார் பண்ண முடியும்? இல்ல சார், நான் கரண் சாரோட படத்தை பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீ என் படத்தை தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட 3 படத்துக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்க, நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெடி சொல்லிட்டாரு. இல்ல சார் அப்படி பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மீறி நீ செயல்படணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் பேரண்ட்ஸ்ல இருந்து யாரையும் விட மாட்டேன்னு மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப பக்கத்துல வர ஹீரோவும் சட்டுன்னு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை புடுங்கி கிழிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்டு அவர் அடிக்கிறதுக்காக வராது. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாரு. இப்ப ஓங்கி மூஞ்சில குத்துற மாதிரி வராது. ஆனா குத்தாம நிறுத்திடுறாரு. நான் கூட லேடிஸ் மேலாம் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதாவது இவர ஒரு லேடின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து நடந்து கிளம்புறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சானியா கிட்ட சொல்லிட்டாரு. அவர் வெளியே சொல்லிட்டா பிரச்சனை வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் வெளியெல்லாம் சொல்ல மாட்டாரு, வெளியே சொன்னா அவருக்கும் தான் அசிங்கம், ஆனா வேற மாதிரிலாம் உனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சானியா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவர் எடுக்க போற படத்தை பத்தி எல்லாம் மீடியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அஜயும் ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து கவனிக்கிறாரு. அஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த படத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. படத்துல இவங்க நெருக்கமா இருக்க மாதிரி சீன் இருக்கும்ல, அதனால இன்டிமேசி கிளாஸ் எடுக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கோச்சுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரண் கிட்ட இருந்து கால் வருது. அந்த கோச்சுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையா, கோச் வரமாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப நாங்க கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி கரிஷ்மா கேக்குறாங்க. அதுதான் இல்ல, நான் வேற ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிருக்கேன், அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கரண் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கும் ஃப்ரெடிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை, பிரச்சனையை எப்ப சால்வ் பண்ணுவேன்னு கேக்குறாரு. சார் பெரிய பிரச்சனை இல்ல சார், நான் சீக்கிரமா சால்வ் பண்ணிடுறேன் சார், நம்ம படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பீச்ல உட்காந்துட்டு இருக்க சித்தப்பாவை நமக்கு காட்டுறாங்க. பாட்ஷா கிண்டல் பண்ற மாதிரி பேசினாரு பாத்தீங்களா, அதுதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இப்ப ஜராஜ் இருக்கார்ல, இவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காரு போல. இந்த சித்தப்பா ஜராஜ கண்டுக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. சித்தப்பா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மியூசிக்க வேற சில பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படிடா உங்களுக்கு கிடைச்சது, இது நான் கம்போஸ் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பெருசு, இதை நீ கம்போஸ் பண்ணனா நம்புற மாதிரியா இருக்கு, டிஜேன்ற ஒருத்தன் தான் இதை கம்போஸ் பண்ணிருக்கான், நீ ஒன்னும் கம்போஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டிஜே தான் ஏமாத்திருக்கான் போலன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப பசங்க போக போக இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஜராஜ் வந்துடுறாரு. பெரியவர் மேலேயே கையை வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தடுத்து இந்த இடத்துல சண்டை போடுறாரு. பயங்கரமா சண்டை போடுறாரு. இவன் என்ன நிஜத்திலையும் சண்டை போடுறான்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் ஓடிடுறாங்க. சூப்பரா சண்டை போட்டீங்கன்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. சார் கடைசி 15 வருஷமா படம் நடிக்காம இருக்கிறது உண்மைதான், ஆனா ஒவ்வொரு நாளும் என்னோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா எனக்கான வாய்ப்பு என்னைக்குனாலும் கிடைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அந்த டிஜே கிட்ட எப்படி மியூசிக் போச்சுன்னு டிஜேவை பாக்குறதுக்காக வராது. அந்த இடத்துல சானியா இருக்காங்க. ஓஹோ நீ தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணேன், அது மூலியமா இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, இந்தாங்கன்ற மாதிரி காசை தராங்க. சித்தப்பா நீங்க தனியா இந்த விஷயத்த பண்ண முடியாது, இந்த ட்ரெண்ட்ல இருக்க யார் கூடயாவது சேர்ந்து தான் பண்ண முடியும், அதுக்கு இந்த டிஜே தான் கரெக்ட், நீங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே புரிஞ்சுக்கிறாரு. சரி நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த டிஜே கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. வேற ஒருத்தர் வரப்போறதா கரண் சொன்னாரு பாத்தீங்களா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா இம்ரான் ஹஸ்மி தான். இவர் கிஸ்ஸுக்கெல்லாம் ஃபேமஸ்ல, அதனால தான் இவர்கிட்ட இந்த கிளாஸுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. பர்வேஷை பொறுத்த வரைக்கும் இம்ரான் ஹஸ்மியோட ஃபேன்னு சொன்னா பாத்தீங்களா, இம்ரான் ஹஸ்மி படத்துல வர ஒவ்வொரு டைலாக்கா அவர்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு. அஜய் இருக்கார்ல, இங்க இருக்க பாடி கார்டுக்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இம்ரான் ஹஸ்மி தான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டாரு. எது இம்ரான் ஹஸ்மி கிளாஸ் எடுக்கிறானான்ற மாதிரி அஜய்
ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ரொம்ப நெருக்கமான சீன் இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. ரொமான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நடுவுல ஒரு ஸ்கிரீனை போட்டுருவேன், ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். ஃப்ளைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க ஒரு மாதிரி பறந்து காட்டுறாங்க, இவரு ஒரு மாதிரி பறந்து காட்டுறாரு. இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பண்ணணும், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சிங்க் இருக்கணும், நல்லா பிராக்டிஸ் எடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டு கிளம்பிட்டு இருக்கும் போது இம்ரான் ஹஸ்மியும் கூப்பிட்டு பேசுறாரு. நீ என்னோட ஃபேன் தானே, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும், அவங்களுக்குள்ள இன்டிமசி உருவாக்குறதுக்காக சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறுக்க போய் இவர் தள்ளி எல்லாம் விடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாரு. இம்ரான் ஹஸ்மி சொல்லி தான் பண்றாரு. இருந்தாலுமே இவங்க டெஸ்ட்ல தொடர்ச்சியா சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கிட்ட சண்டை போட்ட போட்டோகிராஃபர் இருக்கார்ல, இவங்க நெருக்கமா இருக்கிறத எப்படியாவது படம் பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை காடு பாத்துறாரு. இங்கெல்லாம் வந்தனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவனை துரத்துறாரு. அவனுமே பயந்து இங்க இருந்து ஓடி போயிடுறான். இந்த ப்ராசஸ்ல ஒரு வாரம் ஓடி போயிருது. இப்ப கூட வேற வேற மாதிரி தான் இவங்க பிஹேவ் பண்றாங்க. இத பாக்குற இம்ரான் ஹஸ்மி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க எதுக்குமே லாய்க்கு கிடையாது, இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முடியாது, வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டாரு, அவர் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு ரூடா பேசி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் அப்ப இவங்களோட கால்ல அடிபட்டிருக்கும், காயத்தை காட்டு அப்படின்ற மாதிரி இவருமே காயத்தை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது லைட்டா நெருக்கம் உண்டாக ஆரம்பிக்குது. கிஸ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப லைட்டா பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போது இம்ரான் ஹஸ்மி இருக்கார்ல, கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இன்டிமசி தான் வேணும்னு நினைச்சேன், அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்காக தான் உங்ககிட்ட கோவமா பேசினேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அட பாவமே, இது கூட ட்ரைனிங் தானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவர் ட்ரைனிங்காக தான் பண்ணிருப்பாரு, ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாயிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இம்ரான் ஹஸ்மி என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிட்டு இருக்காரு. சார் இப்பயும் சொல்றேன், மொத்த பாலிவுட்டே வந்து நின்னாலும் சரி இம்ரான் ஹஸ்மிக்கு ஈடாகாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இம்ரான் ஹஸ்மி இவருக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சானியாவும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த ஃப்ரெடி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பெரிய லாயரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அந்த லாயரை வச்சு உன்னை காலி பண்றதுக்கு பிளான் போடுறாரு. நம்ம சைட்லயும் ஒரு லாயரை புக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்ற மாதிரி கரிஷ்மா கேக்குறாங்க. இவருமே சொல்றாரு, நான் வேணா கரண் அங்கிள் கிட்ட பேசவான்ற மாதிரி கேக்குறாங்க. கரண் உனக்கு வேணா அங்கிளா இருக்கலாம், எனக்கு அங்கிள் கிடையாதுன்ற மாதிரி இவரும் தள்ளி போயிடுறாரு. சரி நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக கரண் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்தவங்க கரண் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு சொல்றாங்க. உன்னை யாரு கரண் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னா, இப்ப கரண் ஏன் மேல கோவப்பட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது கரிஷ்மாவோட தொண்டையில முள்ளு மாட்டிக்குது. முள்ள வெளியே எடுக்கிறதுக்கு ஹீரோவும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. அதாவது அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி இடிக்கிறாரு. அது தள்ளி இருந்து பார்க்கும்போது அசிங்கமா தெரியுது. போட்டோகிராஃபர் இருக்காரு பாத்தீங்களா, லாங்ல இருந்து இந்த விஷயத்த வீடியோ எடுத்துறாரு. இவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் அஜயை காட்டுறாங்க. அஜயோட வருங்கால சம்பந்தி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பொண்ணு வந்துருவா சேர்ந்து சாப்பிடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப எதர்ச்சியா டிவியை பாக்குறாங்க. டிவில இந்த நியூஸ் தான் பெருசா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அவர் முள் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அது பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியுது. என்ன பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் கரனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கரண் இருக்கார்ல, அவ மூலியமா பேச விட்டா நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேனா, இது உன் ப்ராப்ளம், நீ தான் சால்வ் பண்ணிட்டு வரணும், இல்லன்னு வச்சுக்கோ ஹீரோவை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கரிஷ்மா வந்தோன்னு அப்பா இருக்கார்ல, பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு நான் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து வச்சேன், அது எல்லாத்தையும் கெடுத்துட்டல, எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு முள்ளு மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணா, இது ஒரு ப்ராசஸ் தான், நெட்ல தேடி பாருங்கன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. ஃப்ரெடியை எதிர்த்து லீகலா ஃபைட் பண்றது கஷ்டம்ன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் என்னதான் பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்டு பர்வேஷ் இருக்கார்ல, ஒரு ஐடியா பண்ணிடுறாரு. அந்த ஃப்ரெடி இப்ப மசாஜ் சென்டர்ல தான் இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் வந்துருது. பர்வேஷுக்கு ஒரு கேங் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கேங் தான் வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையே இல்ல சைனை போட்டு தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அவர் தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இந்த கேங்கை சேர்ந்தவங்க லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா சைனை போடு, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோனே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம இவருமே ஒரு ஸ்டேஜ்ல சைனை போட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெடியால ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை பத்தி எல்லாம் அஜய் கிட்ட சொல்றாரு. இப்ப கோவப்பட்ட அஜய் இருக்கார்ல, இந்த ஃப்ரெடியை போட்டு திட்டுறாரு. இப்பதான் அஜயோட மாஸ்டர் பிளானை பத்தி நமக்கு தெரிய வருது. அஜய் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நீ திரும்பி ஷூட்டிங்க்கு கூப்பிட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அதாவது பொண்ணு கூட அவர் நடிக்கிறது அஜய்க்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் கரண் ஜோஹர் படத்துல கமிட் ஆனோன்னு நீ கூப்பிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி நீ பண்ணனா உன் படத்துல நடிச்சு தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் ஃப்ரெடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப ஃப்ரெடியால ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதனால அஜய் இதுக்கப்புறம் உனக்கு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாதீங்க, திடீர்னு நீங்க படத்தை விட்டு வெளியே போனா என் கம்பெனி திவாலாயிடும்னு சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அஜய் சொல்லிட்டாரு. இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெடி முழிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அஜய் இருக்கார்ல, எப்படியாவது அந்த படத்தை விட்டு ஹீரோவை தூக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. இதோடய நமக்கு 3rd எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. முதல்ல இந்த 3 எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.